Greetings everyone. வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் இடைப்பருவ தேர்வு அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரலாறில் ஃபஸ்ட்டு 3 பாடங்கள் வரும். மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம், பண்டைய நாகரிகங்கள், அடுத்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். நெக்ஸ்ட்டு புவியியல். புவியியலை பொறுத்த வரைக்கும் நிலக்கோளம் 1 புவி அகச் செயல்பாடுகள், நிலக்கோளம் 2 புவி புற செயல்பாடுகள் அண்ட் தென் வளிமண்டலம். அடுத்தது பார்த்திங்கன்னா குடிமையியலில் ஃபஸ்ட்டு 2 பாடம் வரும். அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். பொருளியலில் வந்து மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு வரலாறில் அலகு 1 மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பக்கம் 15 சுருக்கமான விடைத்தருகளை ஃபர்ஸ்ட் 1 ஊகக்காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவு உள்ளவர்களாக எப்படி மாற்றியது. இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் 1 பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறுக. இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கருவி செய்வதில் கீழ்ப்பழைய கற்கால மக்களிடம் இருந்த தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து ஃபர்ஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட். அடுத்து டீட்டெயில் விரிவான விடையில ஃபர்ஸ்ட் 1 விவசாயம், பானை செய்தல், உலோக கருவிகள் செய்தல் ஆகிய துறைகளில் நிகழ்ந்த வளர்ச்சி பெருங்கற்காலத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றமாகவும் உறுதிப்படுத்துவோம். இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வரலாறில் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது, தெளிவுபடுத்துக. நெக்ஸ்ட்டு பாடம் அலகு 2 பண்டைய நாகரிகங்கள். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா லெசன்லேயும் 1 மார்க் ஃபஸ்ட்டு நல்லா தரோவாக இருக்கணும். நீங்கள் அதில் வந்து மார்க்கே நீங்கள் வந்து இழக்கக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து ஃபுல் மார்க்ஸ் வரணும் 1 மார்க்ஸில். சுருக்கமான விடை தருக. அதில் ஃபஸ்ட்டு 1 எகிப்தியர்கள் கலை கட்டடக்கலையில் திறன் பெற்றவர்கள் விளக்குக. அடுத்து செகண்ட் ஜிகுராட்களின் முக்கியமான பண்புகளை கூறுக. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப. அடுத்து ஹமுராபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாகும், விவரி. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இது 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் சீனத்தின் தாக்கம் எந்த அளவிலானது என்பதை கூறு. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி எழுதுக. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அலகு 3 தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். ஸோ இந்த லெசனில் பக்கம் 54 இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக இருக்கணும். தொல்லியல் ஆய்வுக்களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன. சுருக்கமான விடைத்தர்களை ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன. இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் 1 அயல் நாடுகளுடனான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது. இதற்கான சான்றுகள் இக்கூற்றை நிறுவுக. அடுத்தது டீட்டெயில் விரிவான விடையில் செகண்ட் 1 சங்க காலத்தில் தொழில்களும் கைவினை கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 டிஸ்ட்ரிக்டில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வரலாறில் 3 லெசன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புவியியல். புவியியலில் அலகு 1 பார்த்திங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடையெளி. புவியின் 4 கோளங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக. அது இம்பார்ட்டன்ட். புவியின் உள் அடுக்குகள் யாவை. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் 1 புவித்தட்டுகள் வரையறு. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆழிப்பேரலைகள் என்றால் என்ன. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் இது 4மே இம்பார்ட்டன்ட். அடுத்து 7 புவி அதிர்வலைகள் என்றால் என்ன, அவற்றின் வகைகள் யாவை. பசிபிக் நெருப்பு வலயம் பற்றி குறிப்பு எழுதுக. நெக்ஸ்ட்டு பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிக. இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தீப்பாறைகளை முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்த காரணம் கண்டறிகவும் வேறுபடுத்துகவும் எல்லா அந்த புவியியலில் இருக்க எல்லா பாடத்தில் இருக்கிற காரணம் கண்டறிக, அடுத்து வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க. 5 அதாவது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா விரிவான விடையில் இதையும் இது 2ம் கேட்டிருந்தாங்க. வேறுபடுத்துகளை கருவம் மற்றும் மேலோடு, மேல் மையம் மற்றும் கீழ் மையம் இது 2ம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து 5மே நீங்கள் படிச்சுக்கோங்க வேறுபடுத்துகளை.
கிவ் ரீசன்ஸ், அதாவது காரணம் கண்டறியவும், எல்லா லெசனில் இருக்க காரணம் கண்டறிய படிச்சிருங்க. விரிவான விடையில் புவி அமைப்பை விவரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகைகளை விவரி. அடுத்து எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன். அடுத்து உலக வரைபடத்தில் கீழ்கண்டவற்றை குறிக்கவும். பசிபிக் நெருப்பு வலயம், புவியதிர்ச்சி மண்டலம் ஏதேனும் 2, செயல்படும் எரிமலைகள் 2, இமயமலை மற்றும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள், கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு. ஸோ இது மேப் நீங்கள் மேப்பில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து அலகு 2 நிலக்கோளம் 2 இருக்கு இல்லையா, அதில் பக்கம் 191 1 மார்க் ஆஸ் யூஷுவலாக பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன், வானிலை சிதைவு வரையறு. அடுத்து உயிரின சிதைவு என்றால் என்ன. தேர்ட் ஒன், ஆற்றின் 3 நிலைகள் யாது, அதோடு தொடர்புடைய 2 நிலத்தோற்றங்களை கூறுக. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த்து, குருட்டு ஆறு என்றால் என்ன, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நீங்கள் எல்லாமே படிக்கணும். இதுக்கு அந்த போன வருஷம் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுங்க. சிக்ஸ்த் ஒன், இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் 4 சுண்ணாம்பு பாறை பிரதேசங்களை பட்டியலிடுக. தொங்கும் பள்ளத்தாக்கு என்றால் என்ன. அடுத்து வரையறு, மொரைன், ட்ரம்லின், அடுத்து எஸ்கர். காரணம் கூறல 3மே படிச்சுக்கோங்க. அதில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்கிறது போன வருஷம்னா, வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த மண்டலங்களில் வேதியியல் சிதைவு அதிகமாக ஏற்படுகிறது. வேறுபடுத்துகளை இயற் சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவு, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வேறுபடுத்துக எல்லாமே படிச்சுக்கணும், 5 6மே. அடுத்து இன்சல்பர்க் மற்றும் யாடங், நீண்ட மணல் தட்டு மற்றும் மணல் திட்டு. நீண்ட மணல் திட்டு மற்றும் மணல் திட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 6th ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து 3மே இம்பார்ட்டன்ட். வானிலை சிதைவு என்றால் என்ன, வகைப்படுத்துக. பனியாறு என்றால் என்ன, காற்று படிய வைத்தல் செயலினை விவரி. அடுத்து நில வரைபட பயிற்சி, ஏதேனும் 2 டெல்டாக்கள், அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச பகுதி. நெக்ஸ்ட்டு வளிமண்டலம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் தரவாக பார்த்துக்கோங்க. 204 சுருக்கமான விடையில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் வரையறு, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை. அடுத்து வெப்ப தலைகீழ் மாற்றம், சிறு குறிப்பு வரைக, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 2 டிஸ்ட்ரிக்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறு குறிப்பு வரைக, வியாபார காற்றுகள், அடுத்து கர்ஜிக்கும் நாற்பதுகள். அடுத்து மேகங்கள் எவ்வாறு உருவாகின்றன, மழைப்பொழிவின் வகைகள் யாவை, சிறு குறிப்பு வரைக, சாரல், மழை, பனி, ஆலங்கட்டி, வெப்பமாதல். 6, 7, 8, 9 இதில் 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு காரணம் கூறுக, இதில் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மூடு பனி போக்குவரத்துக்கு ஆபத்தாக உள்ளது. அடுத்து வேறுபடுத்துக பார்த்தீங்கன்னா இந்த 4மே நீங்கள் படிக்கணும். வானிலை மற்றும் காலநிலை, இது இந்த டிஃப்ரென்ஷியேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். விரிவான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன், வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த லெசனுக்கான டீட்டெயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேகங்களின் வகைகளை விவரி, இதுவும் இம்பார்ட்டன்ட். பொழிவின் வகைகளை விவரி, இந்த 3 கொஸ்டின். நெக்ஸ்ட்டு குடிமையியல், புவியியல் ஓவர் குடிமையியல், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி இருக்கு இல்லையா. இதில் 1 மார்க் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க. 260 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி. ஆப்ரஹாம் லிங்கனின் மக்களாட்சிக்கான வரையறையை கூறுக, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்துக, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன், மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், இந்தியாவில் மக்களாட்சி பற்றிய உங்களது கருத்து என்ன, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அலகு 2, தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் இருக்கு இல்லையா, அதில் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 268 பின்வரும் வினாக்களுக்கு குறுகிய விடையளி. இந்தியாவில் உள்ள தேர்தல் முறை பற்றி விவரி, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து இருகட்சி ஆட்சி முறை மற்றும் பல கட்சி ஆட்சி முறையினை வேறுபடுத்துக, இம்பார்ட்டன்ட். அழுத்த குழுக்கள் என்றால் என்ன, இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தலின் நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் யாவை, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிமையியல், அடுத்து பொருளியல் வரும் இல்லையா. பக்கம் 300 பொருளியல்ல
மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இதில் பக்கம் 309. அதில் வந்து 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி. மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள்? அது வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன? ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன்? அடுத்தது பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. PPP அண்ட் தென் HDI. அடுத்து 6th ஒன், பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க. NNP, PCI. அடுத்து சூரிய சக்தி என்றால் என்ன? 5, 6, 7. கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளி. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் பார்த்தீங்கன்னா நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கையை பற்றி விவரி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் வேறுபடுத்துக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபோர்த் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க போன வருஷம். ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி. இதுதான் இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அலகு 2க்கு பக்கம் 314 இருக்கிற 1 மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. 315 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி இருக்கு இல்லையா? பொருளாதாரத்தில் தொழிலாளர் சக்தி என்றால் என்ன? அது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் தேர்ட் ஒன், பொருளாதாரத்தில் 3 துறைகள் யாவை? அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையளியில் வந்து செகண்டும் ஃபோர்த்தும் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பை பற்றி விளக்குக. இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பொதுத்துறையையும் தனியார் துறையையும் வேறுபடுத்துக. இது 2-3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காரணம் கண்டறிக இருக்கு இல்லையா? கிவ் ரீசன், அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்விஷ், வேறுபடுத்துக இருக்கு இல்லையா? அந்த வேறுபடுத்துக படிச்சுக்கோங்க. அடுத்து மார்க் பண்ண எல்லா கொஸ்டின்ஸு அதை வந்து தரோவாக பார்த்தீங்கனாலே நீங்கள் அபவ் 80 எடுக்கலாம். சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். 100க்கு 80 எடுக்கலாம். ஓகே, 50க்கு வந்து நியர்லி நீங்கள் 35 to 40 தாராளமாக எடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.